யுஜிசி மூலமாக ஒரு கைப்பற்றுகிற முயற்சியை நாங்கள் சொன்னதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு சர்வாதிகார போக்கோடு பல்கலைக்கழகத்தின் மீது திணிக்கக்கூடிய கருத்தை தான் யுஜிசியினுடைய வரைவு நெறிமுறை கொள்கை வெளியிட்டிருக்கிறது. அப்படி வெளியிடப்பட்டிருக்கிற அந்த நெறிமுறைகளில் துணைவேந்தர் நியமனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலும் இதுவரை உள்ள நடைமுறைகள் பின்பற்றப்படாமல் நாங்கள் நினைத்ததை செய்ய வேண்டும் என்ற அதிகார போக்கும் துணைவேந்தர் நியமனத்தில் யுஜிசி தலையிட்டிருக்கிறது. குறிப்பாக கல்வி சார்ந்த உரிமையியல் அரசியலமைப்பினுடைய ஒத்திசைவு பட்டியலில் உள்ளது. ஆனால் மாநில அரசை கலந்தாலோசிக்காமலேயே அந்த அதிகார வரம்பை கல்விக் கொள்கையில் ஒன்றிய அரசு யுஜிசியில் செய்வதுதான் மாநில உரிமைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால். புதியதாக இதை செய்யுங்கள் என்று மாநில அரசு கேட்கவில்லை. ஒத்திசைவு பட்டியல் என்றால் மாநில அரசை கருத்து கேட்க வேண்டும். எனவே அந்த வகையில் அதிகார வரம்பை மீறி இருக்கிறது யுஜிசி என்பது இந்த நேரத்தில் நாம் கண்டிக்க வேண்டியது. எனவே இதனுடைய தொடர் செயல்பாடுகளை பார்க்கும்போது யுஜிசி மத்திய அரசின் கைப்பாவையாக விளங்குகிறது என தெளிவாக தெரிகிறது. அதில் மற்றொரு சிறப்பு சங்கடம் என்னவென்றால், கல்வியாளர் அல்லாத கல்வி பணி சாராத அல்லாதவர்கள், அரசு துறை மற்றும் பொதுத்துறை சார்ந்தவர்கள் கூட துணைவேந்தராக நியமிக்கலாம் என்று அவர்கள் வரைவு செய்திருப்பது என்பது கல்வி சார்ந்த சிந்தனையாளர்களுக்கு போடப்பட்ட ஒரு முட்டுக்கட்டை. கல்வி என்பது பொதுத்துறை நிறுவனத்தை நடத்துவதை போல், அரசு துறை நடத்துவதை போல் அல்ல. அதில் இருக்கிற பல்வேறு சங்கடங்கள், தேவைகள், மாணவர் மனநிலை, பாடத்திட்ட வழிமுறை, இவைகளெல்லாம் கூர்ந்து பார்க்கிற பொழுது தொடர்ந்து கல்வி பணி ஆற்றிக் கொண்டிருப்பவர்கள் தான் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டால் அது சிறப்பாக இருக்கும் என்பதுதான் இதுவரை இருந்து கொண்டிருக்கிற நடைமுறை. கல்வி பணி சாராதவர்களும் துணைவேந்தர் ஆகலாம் என சொல்லி இருப்பது அந்த பல்கலைக்கழகங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு முட்டுக்கட்டை என்பதை இந்த நேரத்தில் உணர்வோம். அதேபோல் பல நுழைவுகள், பல வெளியேறுதல். பட்டப்படிப்பு என்றால் 3 ஆண்டு, முதுகலை என்றால் 2 ஆண்டு என்ற நிலைமையை மாற்றி 1ஆம் ஆண்டு நுழையலாம், வெளியேறலாம், 2ஆம் ஆண்டு நுழையலாம், வெளியேறலாம் என்று பல நுழைவு, பல வெளியேறுதல் என்பது ஒரு இடைநிற்றலை வலியுறுத்துகிறது. எனவே அதையும் கண்டிக்கின்ற நிலையில் தான் மாநில அரசுகள் பல மாநிலங்களில் முன்வந்திருக்கிறது. தொழிற்கல்வியிலிருந்து பொதுக்கல்விக்கும், பொதுக்கல்வியிலிருந்து தொழிற்கல்விக்கும் இடம்பெயர்தல் இதில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அது பல இடர்பாடுகளை உருவாக்கும். ஏனென்று சொன்னால், தொழிற்கல்வி என்பதனுடைய பாடத்திட்டம் வேறு, பொதுக்கல்வி என்பதனுடைய பாடத்திட்டம் வேறு. மாறாக இரண்டும் மாறி மாறி படிக்கலாம் என்பது ஒரு ஸ்திரத்தன்மையான தகுதி வாய்ந்த கல்வியை சீர்குலைப்பதாக அமைகிறது. அதேபோல் ஒரே நேரத்தில் 2 இளங்கலைகள் படிக்கலாம், 2 முதுகலைகள் படிக்கலாம் என்பது கல்வியில் முழுமையாக கற்றேன் என்று சொல்லுகிற அந்த உறுதிப்பாட்டை, முழு தகுதியை சீர்குலைப்பதற்காக தான் இது போன்ற நெறிமுறைகளை பல்கலைக்கழக மானியக் குழு அமைத்திருக்கிறது என்பது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிக்கக்கூடிய சூழல் எழுந்துள்ளது. எனவே ஒரே நேரத்தில் 2 இளங்கலை, ஒரே நேரத்தில் 2 முதுகலை என்பது சமூக நீதிக்கு எதிரானது. அதோடு ஒரு துறையில் படிக்கிற மாணவன் அந்த துறையை சார்ந்த வேலைக்கு செல்கிற பொழுது குளறுபடியான பாடத்திட்டத்தில் பயிற்சி பெற்ற ஒரு மாணவன் முறையான பணியை, வேலையை அல்லது வேலைக்கு செல்கிற மனநிலையை பெறுகிறான் என்பது அறிய முடியாது. இதுவரை எந்தெந்த துறையில் படிக்கிறார்களோ அந்த துறையை சார்ந்த பணிகளுக்கு சென்றார்கள். அதில் பல விற்பனர்களாக, ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அப்படித்தான் உயர்கல்வியில் இதுவரை தமிழக அரசு எட்டி இருக்கிறது. புள்ளி விவரங்கள்படி சொல்ல வேண்டுமானால், இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடம். நாங்கள் 2030 50% தொட வேண்டும் என்பது ஒன்றிய அரசு இலக்கு.
ஆனால் இப்பொழுதே 48% மேலாக தமிழக அரசு எட்டி இருக்கிறது. அகில இந்தியாவில் இந்தியா 28% உயர்கல்வியில், தமிழ்நாடு 48. எனவே உயர்நிலையில் இருக்கிற தமிழகத்தின் உயர்கல்வியை சீர்குலைக்கிற முயற்சியாக தான் இன்றைக்கு இதை நாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம், கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்போல இந்த செயல்களை எல்லாம் நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் வழங்கிய பல்கலைக்கழகம் வழங்கிய பட்டங்கள் செல்லாது. யுஜிசி திட்டங்களில் நடக்கக்கூடிய கூட்டங்களை உங்களே அழைக்க மாட்டோம், நீங்கள் கலந்து கொள்ள முடியாது, சட்ட அங்கீகாரம் செல்லாது. அவர்கள் சொல்லி இருக்கிற மிரட்டல், நாங்கள் சொல்லதை செய்ய வேண்டும், இல்லை என்றால் பட்டங்கள் கிடையாது, நீங்கள் கூட்டங்களில் கலந்து கொள்ளுகிற அங்கீகாரம் கிடையாது, அதோடு பல்கலைக்கழகத்துடைய அங்கீகாரமும் செல்லாது என்று சொல்லுகிற செயல்கள் எல்லாம் ஒரு மிரட்டலை, சர்வாதிகாரத்தை நமக்கு நிலைநிறுத்துகிறது. இதையெல்லாம் புரிந்துதான் தமிழ்நாடு முதலமைச்சர் உயர்கல்வியின் உச்சநிலை அடைய வேண்டும் என்று எண்ணுகிற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 9/1/2025 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய கல்வித்துறை அமைச்சருக்கு அனுப்பி வைத்தார். முதலமைச்சருடைய கோரிக்கையை ஏற்று கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தெலுங்கானா முதல்வர் மாண்புமிகு ரேவந்த் ரெட்டி அவர்கள் யுஜிசியினுடைய புதிய நெறிமுறைகளை எதிர்த்திருக்கிறார். எனவே மீண்டும் மீண்டும் சொல்லுவது, மத்திய அரசு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த திணிப்பை, பல்கலைக்கழகத்தின் மூலம் திணிக்கக்கூடிய திணிப்பை தமிழக அரசு ஒருபோதும் பின்வாங்காது, அதை திரும்ப பெறும் வரை தொடர்ந்து போராடும். அதற்கான பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் தெள்ளந்தெளிவாக உருவாக்கி இருக்கிறார். பல்கலைக்கழகங்களை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானிப்பது மாநில அரசு, இடம் தருவது மாநில அரசு, கட்டிடம் கட்டுவது மாநில அரசு, அதற்கான ஊதியம் ஓய்வூதியம் வழங்குவது மாநில அரசு. ஆனால் துணைவேந்தர் நியமனத்தில் அந்த மாநில அரசின் பிரதிநிதி இல்லை என்று சொல்வது எப்பேற்பட்ட ஒரு சங்கடத்தை, சூழ்நிலையை ஒரு அரசுக்கு மத்திய பல்கலைக்கழக குழு, மானிய பல்கலைக்கழக குழு உருவாக்கி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொண்டு எதிர்வரும் 5/2/25க்குள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மாநிலம் முழுவதும் அதற்கான எதிர்ப்பு கருத்துக்களை மாணவர்கள், கல்வியாளர்கள், சான்றோர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என்று எல்லோரும் சொல்லிய வண்ணம் இருக்கிறார்கள். எனவே இதன் மூலம் சொல்லுவதெல்லாம் கூட இன்றைக்கு 28 தொடர்ந்து 5ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் மாநில கல்விக் கொள்கையின் திட்டப்படியும் மத்திய பல்கலைக்கழகம் கொண்டு வந்திருக்கிற புதிய நெறிமுறைகளை கண்டிக்கக்கூடிய வகையிலும் அதை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக அனைவரும், கல்வியாளர்கள், சான்றோர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என அனைவரும் கீழ்கண்ட இமெயில் முகவரி regulation@ugc.government.in என்ற முகவரிக்கு புதிய வரைவு கொள்கையை திரும்ப பெறு, மாநில உரிமையை பறிக்காதே, பல்கலைக்கழக உரிமையை பறிக்காதே, திரும்ப பெறு என்ற வாசகங்கள் உள்ளடங்கிய இமெயில் முகவரி செய்திகளை நாடு முழுவதும் அனுப்பியிருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்த எதிர்ப்பு அவர்களை திரும்பி பார்க்க வைக்கும். எப்படி தந்தை பெரியார் முதலில் சட்ட திருத்தத்தை உருவாக்கி இடஒதுக்கீட்டை வெற்றி பெற்றார்களோ, சமச்சீர் கல்வியை கலைஞர் அறிமுகப்படுத்திய பொழுது ஆட்சி மாறியதற்கு பிறகும் உச்சநீதிமன்றம் வரை சென்று அந்த சமச்சீர் கல்விதான் சிறந்த கல்வி என்று தீர்ப்பை பெற்றார்களோ, பெண்களுக்கு சொத்துரிமை என்ற சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு அதை உச்சநீதிமன்றம் ஒத்துக்கொண்டு அகில இந்திய அளவில் அதை செய்ய வேண்டும் என்று கருதினார்களோ, பல்வேறு புதிய திருப்பு முனைகளுக்கு, திருத்தங்களுக்கு, சட்டங்களுக்கு, வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு இந்தியாவுக்கே வழிகாட்டியான மாநிலம் தமிழ்நாடு. அது இந்த யுஜிசி புதிய வரைவு நெறிக் கொள்கையை திரும்ப பெறுதலிலும் தொடரும் என்பதை தான் அதை மாணவர்களிடத்தில், பெற்றோர்களிடத்தில் எடுத்துச் சென்று ஊடகத்துறையைச் சேர்ந்த நீங்களும் அதற்கு பக்கபலமாக இருந்து இந்த கல்விக் கொள்கையை வளர்ச்சி எடுக்க நீங்கள் பெருந்துணை புரிய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் சொன்னதை போல ஒரே நேரத்தில் 2 இளங்கலை 2 முதுகலை என்பதெல்லாம் ஏற்புடையதல்ல.
இடைநிற்றல் என்பது எந்த நேரத்தில் நடக்கும். முதலாம் ஆண்டு படித்தால் டிப்ளமோ, மறு ஆண்டு படித்தால் டிகிரி, மறு ஆண்டு படித்தால் ஹானர்ஸ் என்று பிரித்து சொல்லுவது இத்தோடு உன் படிப்பை முடித்துவிட்டு போ. இதுவரை 10ஆம் வகுப்பு, +2 12ஆம் வகுப்பு, +3 பட்டப்படிப்பு, +2 முதுகலை படிப்பு, இன்னும் ஆராய்ச்சி மாணவர்களால் இளம் முனைவர் எம்ஃபில், அதன் பிறகு PhD அல்லது இன்றைக்கு MA முடித்தாலே நேராக PhD என்ற நிலை சரியாக இருக்கிறது. எனவே நீங்கள் சொன்னது போல் மாணவர்கள் எந்த அளவிற்கு பாதிப்பார்கள் என்று சொன்னால், ஏழ்மை நிலையிலும் இடர்பாடான நிலையிலும் இருக்கிற மாணவர்களுக்கு இது போன்ற கல்வி திட்டம் இடைநிற்றலை உறுதிப்படுத்தும் என்று ஐயம் இருக்கிறது. எனவேதான் அது வேண்டாம் என்ற நிலையை நாங்கள் சொல்லுகிறோம். புதிய நெறிமுறை கொள்கைகளை மக்கள் மத்தியிலும் எல்லோரும் மத்தியிலும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் இவ்வளவு செய்திகளை சொல்லி இருக்கிறோம். ஆனால் அதை சார்ந்த கருத்தாக இருக்கிறால் தலைப்புச் செய்தியாக கூட அது மாறிவிடக்கூடாது என்பதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறேன். துணைவேந்தர் நியமனத்தில் எந்த அளவிற்கு முட்டுக்கட்டை யார் போடுவது என்ற விவரமும் அதில் இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துகளும் நன்றாக தெரியும். வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. அன்றைய தினம் அதிக வழக்குகள் இருந்த காரணத்தால் வர இயலாமல் வருகிற 4ஆம் தேதி வரை இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் சொன்னதை போல் ஆளுநர் அவர்களுக்கென்று சில நெறிமுறைகள் அளவு இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டி கல்வித்துறையை சீரழிக்க நினைத்தால் நீதிமன்றத்தை நாட வேண்டும். அப்படி நாடுகிற பொழுது அது நாடி சில செய்திகளை உச்சநீதிமன்றம் வழிவகுத்து விட்டால் ஆளுநர் பொறுப்புக்கு அழகல்ல என்ற வார்த்தையை சொல்லியிருந்தும் தொடர்ந்து அவர் சொல்லிய காரணத்தால் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் அதற்கு வழக்கு நிலுவையிலும் இருக்கிறது. எனவே துணைவேந்தர் நியமனத்தில் இதுவரை செய்து கொண்டிருந்த நெறிமுறைகள் சரியானதுதான். அவர்கள் ஒன்றிய அரசின் ஏஜெண்டை போல் செயல்படுத்த வேண்டும் என்று அவர் கருதுகிறார்கள். அவர்களே ஒரு நியமனம், அவருக்கு அதிகாரம் அடைத்த நியமனத்தை நியமிப்பாராம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ நியமனத்தை நிராகரிப்பார்களாம். அதனால் துணைவேந்தர் பொறுப்புக்கு நியமிப்பதில் தடை ஏற்படுமையானால் அந்த தடைகளை உடைத்தெறிந்து இந்த உயர்கல்வியை பாதுகாக்கிற பெரும் கடமையும் பொறுப்பும் நிச்சயமாக எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் செய்வார். தற்காலிக பணியாளர்கள் என்பது ஆங்காங்கு மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கேற்ப தேவைக்கேற்ப தற்காலிக சூழலில் போட்டுக்கொள்ளலாம் என்பது பல்வேறு காலங்களில் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்கள் சொல்லுவதும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே அந்த பணி நியமனம் செய்வதில் ஏற்படுகிற இடர்பாடுகள் துணைவேந்தர் போன்றவர்கள் நியமனத்தால் ஏற்பட்டிருக்கிற இடர்பாடு தான் விரைவில் அது களையப்படும் என்பதற்கான உத்தரவாதத்தை வழங்கும். ஆங்காங்கு இன்றைக்கு கூட தலைநகர் சென்னையிலே அதற்கான விழிப்புணர்வு கருத்தரங்கு நிகழ்ச்சி மாலை 5 மணிக்கு நடைபெறுகிறது. ஆங்காங்கு கல்வியாளர்கள் இது போன்ற கூட்டங்களை கருத்தரங்கு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூக வலைதளத்தின் மூலம் அதற்கான பிரச்சார உத்திகள் கையாளப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன இமெயில் முகவரிக்கு இன்று முதல் நாளை முதலே ஆங்காங்கு மாணவர்கள் பல செய்திகளை அனுப்பி அவை திரும்ப பெற சொல்ல காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அண்ணல் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகம் மரத்வாடாவில் நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் ஆட்சி இல்லாத நேரத்தில் அன்றைய மாநில கவர்னராக இருந்த PC அலெக்சாண்டர் அவர்களுக்கு அஞ்சல் அட்டை எழுதி போடுங்கள் என்ற ஒரு அருமையான அறிவிப்பை வெளியிட்டார். லட்சக்கணக்கான அஞ்சல் அட்டைகள் ஆளுநர் மாளிகைக்கு சென்றது. அதன் பிறகு அவர் பிறந்த மராட்டிய மாநிலத்தில் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் என்று அவருடைய பெயரிலேயே கல்லூரிக்கு பல்கலை பெயர் சூட்டப்பட்டது. எனவே தமிழகத்திலிருந்து கிளம்புகிற எதிர்ப்பு இந்தியாவை உற்று நோக்கும், திரும்பி பார்க்க வைக்கும். இன்றைக்கு 9 மாநில முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதற்கான ஆதரவு நிலை கிடைக்கிறது. நாளை முதல் இன்னும் விழிப்புணர்வாக ஆளுநருக்கும் எப்படி நாம் ஏற்கனவே செய்தி அனுப்பி ஒரு புதிய வெற்றியை கண்டோமே அதேபோல் நம்முடைய UGC அமைப்புக்கும் அவருடைய நிர்வாகத்திற்கும் நாங்கள் எதிர்கருத்துக்களை அனுப்பி அதற்கான ஆதரவு பெறுவதற்கு நாங்கள் இருக்கிறோம். எனவே regulation@ugc.com என்ற பெயரில் அதிகமான எதிர்ப்பு கருத்துக்கள் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாம் அனுப்ப இருக்கிறோம். மாணவர்கள் கோரிக்கை என்பது இன்னைக்கு பரவலாக கிளர்ந்திருக்கிறது. இதன் மூலம் இன்னும் விழிப்புணர்வு உருவாக்குகிறோம். அதுக்காக தூண்டுகிறோம் என்ற பொருள் அல்ல. இதன் பாதிப்பை சொல்லுகிறோம். பாதிப்பை உணர்ந்தவர்கள் அதற்கான வழிகாட்டுதலை